97, 98 அந்த டைமில் பார்க்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சக்கீஸ் போடுவாங்க இல்லையா? மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரியா யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா? போட்டு ஒரு சினிமா நட்சத்திரம் போல வந்து அப்படி ஜொலிக்கக்கூடிய ஒரு முகம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா தான் அவர் இருந்தார். நிறைய பேர் வந்து அவரை வந்து தொடர்ச்சியாக அவரை சந்திப்பாங்க. 2007 தான் வந்து அவர் இதுக்குள்ளே வராரு. இதுக்குள்ளேன்னா பகுஜன் சமாஜ் கட்சியில் வந்து ஒரு 2007 தான் சேர்றாரு. ஏன்னு கேட்டால் பூவை மூர்த்தியார் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக அவர் மறைவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சிலர் இவர் கூட தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. நிறைய பேர் இப்போ வந்து பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் இப்போ தலைவராக இருக்கார் இல்லையா? அவரெல்லாம் இப்போ இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு ஆப்ஷனலாக வந்து இவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேச்சுவார்த்தைகளை ஏற்படுச்சு. ஏன்னா செவ்வறு விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா பூவை மூர்த்தி அவர்கள் பேர் இருக்கும், அடுத்தது வந்து இவர் ஆம்சா அவருடைய பேர் இருக்கும். இது வந்து எல்லா இடங்களிலுமே இது இருந்துச்சு. இப்போ இவர் தனியாக பகுஜன் சமாஜ் கட்சிக்குன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புரட்சி பாரதம் கட்சியிலேருந்து இவரை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க.